அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து வக்ர பயிற்சி அடைகிறாரு. அதாவது மீனத்திலேயே சனி வக்ர பயிற்சி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே வந்து அடைகிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 138 நாள் வரைக்கும் நமக்கு இந்த சனி பகவான் வந்து வக்ரகதியில் தான் இருப்பார். அப்போ நமக்கு வந்து எந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு வந்து ஏற்படும், நம்ம 12 ராசிக்கும் லக்கணத்துக்கும் வந்து எப்படி இருக்கும், இந்த சனி வக்ர பயிற்சி யாருக்கு நல்லாயிருக்கும், யாருக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போடுறேங்க. இதை வந்து பாருங்கள். அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியும் வந்து வக்ரகதி அடைகிறாரு. இது வந்து செவ்வாயை வந்து சிம்மத்தில் கேதுவோடு இருந்து அந்த செவ்வாயும் வந்து சனியை வந்து பார்க்குறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் அப்படிங்கிற போது நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நம்ம பயணத்தின் போது கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் வந்து, அதாவது வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறைய நமக்கு வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. ஏன்னா செவ்வாய் வந்து 28க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்னி ராசிக்கு போன பின்னாடி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இதில் வந்து நம்ம வந்து விடுபட முடியும். அப்போ நமக்கு இந்த மேச ராசியிலேருந்து மீனம் வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். மேச ராசிக்காரங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல வந்து சனி வந்து வக்ரம் அடைகிறாரு. அதனால் எந்த ஒரு வேலைகளையும் செய்யும்போது நிதானமாக யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கும்போது யோசித்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து இன்கம் வந்து இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த செலவுகளும் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வரவுக்கேற்ற செலவுகள் வந்து ரெடியாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட பணம் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் எந்த ஒரு வேலையும் வந்து நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு ஆனால் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. படிக்கிற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் வந்து ஏதாவது உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு வந்து கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்குரிய அந்த விசா கிடைக்கிறதுல கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு டிலே ஆகி அந்த வேலையை வந்து அந்த படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் சாப்பாட்டு விஷயத்துலையும் தூங்குற விஷயத்துலையும் வந்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டையும் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துட்டையும் அனுசரித்து போகிறது நல்லது. கூட்டு தொழில் செய்கிறவங்களும் அந்த நண்பர்களோட பார்ட்னர்ஷிப்போட வந்து கவனமாக பேச்சிலையும் இருக்கட்டும். ஏதாவது ஒரு இது பேசும்போது யோசித்து பேசுகிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு யாரையும் வந்து நீங்கள் வந்து மனசு கஷ்டப்படும்படி பேசிட்டிங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் வந்து கொஞ்சம் பேச்சில் எல்லாத்தையுமே வந்து மூத்த அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது மேசராசிக்கு வந்து ரொம்ப நல்லது. ரிஷிபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து சனி வந்து வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு வந்து உங்களோட கேரியர் தொழிலில் செய்கிற தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரை பற்றியும் முன்னாடியும் பின்னாடியும் பேசாமல் இருக்கிறது நல்லது. திடீர்னு வந்து இடமாற்றம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. அதாவது சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துல மாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி சர்வீஸில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு பிடிக்காத இடத்துல வந்து உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் குழந்தைகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளோட உடம்புநிலையும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் உடம்பையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குறிப்பாக வந்து வாழ்க்கை துணையோட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து இருக்கும் ரிஷிபராசிக்கு. குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து ரொம்ப நன்றாக வந்து கவனித்து வந்து கவனம் வந்து அதிகரிக்கும். அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி படித்து நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகரிக்கிறதுனால அவங்க வந்து ரிஷிபராசியில் இருக்க குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து நல்லா படிப்பாங்க. மிதுன ராசியில் வந்து 10ஆம் இடத்துல வந்து சனி வந்து வக்ரமாகிறாரு. ஆனால் உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் வக்ரம் ஆகிறதுனால உங்களோட தொழில் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் வேலைகள் வந்து பொறுப்புகள் வந்து அதிகமாகும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்ட்டை நீங்கள் வந்து அனுசரித்து போகணும். லைஃப் பார்ட்னர்ட்டையும் வந்து நீங்கள் வந்து கவனமாக வந்து பேசுகிறது நல்லது. விளையாட்டுத்தனமாக பேசுனீங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளே வாத விவாதங்கள் ஏற்பட்டு அதுவே பெரிய சண்டை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்கு. குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலையும் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல் பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, முதுகுவலி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தெரியுது மிதுன ராசிக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து படிக்கிற குழந்தைகள் வந்து யார் சொல்லுவதையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து வைக்காமல் நீங்கள் வந்து நல்லபடியாக அன்னன்னைக்கு நேரத்தை வீணாக்காமல் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆசை வார்த்தை காமிச்சு உங்கள்கிட்ட இருக்க பணத்தை வந்து யாராவது கடன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லது. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து வக்ரம் வர்றாரு. அதே மாதிரி தொழிலில் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது.
அதே போல் உங்களுக்கு வந்து உங்களோட தகப்பனோட உடம்பை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து புது புது ஐடியாக்களில் அந்த இதை வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் குடும்பத்தோட தீர்த்த யாத்திரை செய்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து தெரியுது. உங்களுக்கு கொஞ்சம் வந்து படிக்கிற பிள்ளைகள் மேலே கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அந்த குழந்தைகள் வந்து சோம்பேறித்தனம் வந்து அதிகமாகும். அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு குழந்தைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் தூக்கத்துலேயும் சாப்பாட்டு விஷயத்துலையும் கரெக்ட் டயத்துக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கரெக்ட் டயத்துக்கு நீங்கள் வந்து தூக்கத்தை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தூங்குறதுக்கு கரெக்ட் டயத்துக்கு போகிறது நல்லது. இல்லைன்னா அதனாலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்புல வந்து கொஞ்சம் அசதியும் இது வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது. குறிப்பாக வந்து நீங்கள் மனசை வந்து பாசிட்டிவான எண்ணங்களை வச்சுக்கிட்டு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் வராமல் நல்லபடியாக அந்த நோயிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி வீண் செலவுகளை வந்து செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பணம் நீங்கள் வந்து யாருக்காவது கொடுக்கணும் செய்யணும்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி எப்பயுமே மனசில் வந்து எதையாவது ஒரு இதை பற்றி விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து உங்களுக்கு தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையோடையும் வந்து பேசக்கூடிய அனுசரித்து பேசிட்டு போகிறது நல்லது. குழந்தைங்களோடையும் கோவப்படாமல் இருக்கிறது கடகராசிக்கு நல்லது. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து சனி வந்து வக்கரமாகிறாரு. எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். செய்யும் தொழிலில் தடைகள் தாமதங்கள் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் நீங்கள் வந்து சண்டை சச்சரவில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற எண்ணமே வராது, அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு விளையாட்டுத்தனம் அதிகமாகும். அதனால் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து படிக்கிற விஷயத்தில் மட்டும் கவனமாக படிக்கிற பிள்ளைங்க ஸ்டூடெண்ட் வந்து கவனமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சுன்னா அந்த நோயோட சீற்றம் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாகனத்தில் போகும்போதும் வரும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிம்மராசிக்கு ரொம்ப நல்லது. சாப்பாடு வந்து நீங்கள் வந்து பழைய சாதம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பழைய ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அந்த 2 நாள் அந்த மாதிரி இருக்கிற சாப்பாடெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிற்றில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்ட் டயத்துக்கு நீங்கள் வந்து தூங்குறது நல்லது. அதே மாதிரி யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் இருக்கிறதும் நல்லது, கடன் கொடுக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த 138 நாளைக்கும் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து இழுத்துக்கிட்டே தான் போகுமே தவிர அந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியல. கொஞ்சம் தடைகளும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வந்து மன கஷ்டம் ஏற்படும். திடீர்னு குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் போனால் அதனால அவங்க மனசு கஷ்டமாக இருக்கலாம். இல்லை குழந்தைங்க ஏதாவது ஒழுங்காக படிக்கல செய்யலைன்னு ஒரு ரிப்போர்ட் வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து மனசில் வந்து சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைகிட்ட பேசும்போதும் சரி, உங்களோட இது லைஃப் பார்ட்னர் அதே மாதிரி தொழில் பார்ட்னர்கிட்டையும் பேசும்போது கவனமாக இருக்கிறது நல்லது சிம்மராசிக்காரவங்களுக்கு. கன்னிராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து வக்ரம் அடைகிறாரு. அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு தேவையில்லாத வாத விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து உடம்புல வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது. திடீர்னு உடம்பு முடியாமல் போகிற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து தெரியுது. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகளும் தெரியுது. அதே மாதிரி அவங்களோட வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து அவங்களுக்கு வந்து வேலையில் வந்து சிரமமாகக்கூடிய வாய்ப்பு வந்து வாழ்க்கை துணைக்கு, அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வந்து வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், சொந்த தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. அதனால் நீங்கள் வந்து உங்களோட உடம்பை நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செய்கிற இடத்துல வேலை வந்து அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதே மாதிரி அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்கள் வந்து பிளான் பண்ணி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி ஸ்டூடெண்ட் வந்து பிளான் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு வரவுகள் வந்து அதிகமாக வரும், ஆனால் வரவுக்கேற்ற செலவுகளும் வந்து அதிகமாக ஏற்படும். பண விஷயத்தில் வந்து யாருக்கும் வந்து நீங்கள் வந்து கடன் கொடுக்கறதும் வாங்குறதும் வந்து வேண்டாம். ஏன்னா நீங்கள் பணம் வந்து யாருக்காவது கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து திரும்ப கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து கன்னிராசிக்காரவங்க உங்கள் வாழ்க்கை துணையோட சண்டை போடாமல் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், யாராவது ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேர் வந்து கெட்ட பேர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தெரியறதுனால அந்த விஷயத்தில் யார் பேச்சையும் கேட்காமல் இருக்கிறது கன்னிராசிக்கு நல்லது. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து வக்ரமாகிறாரு. அதனால் உங்களுக்கு உடம்புல வந்து ஏற்கனவே நோய் இருந்தது அப்படின்னா அந்த நோயோட சீற்றம் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் வேலைகளில் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு வேலையில் வந்து இது நாள் வரைக்கும் தடை தாமதங்கள் இருந்துகிட்ருக்கும். அந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி நல்லபடியாக உங்களோட வேலையை வந்து சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறவங்க வந்து அந்த தொழிலை வந்து மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு இது நம்ம வந்து இது பண்ணி பார்ப்போம், நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி புது புது ஐடியாவும் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, நேரத்தை வந்து வீணாக்காமல் சோம்பேறித்தனத்தை வந்து விட்டுட்டு கரெக்டத்துக்கு படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்கார
ராசிக்காரங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், பொதுவாக யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனை, வயிற்று வலி, கை கால் முட்டி வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. தூக்கத்தை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து தூங்குறது நல்லது. சாப்பாட்டு விஷயத்துலையும் பழைய இதெல்லாம் வந்து 2 நாள் உணவுகளெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து அன்னன்னைக்கு செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு பழைய கடன்கள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் அடைப்பீங்க. அதனால குடும்பத்தில் வந்து அனைவரிடமும் வந்து நீங்கள் ரொம்ப எல்லாத்துட்டையும் விட்டு கொடுத்து போகிறது வந்து ரொம்ப நல்லது. யாருக்கிட்டையும் வந்து பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து வக்ரமாகிறாரு. செய்யும் தொழிலையும் வேலையிலையும் வந்து திடீர்னு மாற்றங்கள் ஏற்படலாம், அல்லது இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. முக்கியமாக ஏதாவது ஒரு இது வந்து நீங்கள் வந்து ஒரு காரியங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா அந்த காரியத்தை வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. வெளியில் சொன்னீங்கன்னா அந்த காரியத்தில் வந்து தடைகள், தாமதங்கள் ஏற்பட்டு அந்த காரியம் நடக்காமலே போயிடும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து வெளியில் வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த அந்த வந்து செஞ்சு முடிச்சுட்டு அந்த வேலையை நீங்கள் வந்து சொல்கிறது தான் நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து முடிவெடுக்கிற விஷயத்தில் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா நல்லா யோசித்து நிதானித்து அந்த வேலையை செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சர்வீஸில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மூத்த அதிகாரிகளில் வந்து நீங்கள் எதிர்பார்த்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிங்கன்னா அந்த ஹெல்ப்பை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த உதவி வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் உங்களோட மூத்த அதிகாரிகள் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவி வந்து நடக்காது. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து தலைவலி, அதே மாதிரி ஒரு மாதிரி படிக்கிறதுக்கு வந்து அந்த எண்ணங்களே வராமல் ரொம்ப டயர்டான ஃபீலிங் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் உடம்பை வந்து கரெக்ட் டயத்துக்கு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டும் வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. திடீர்னு வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலைகளும் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் வந்து குழந்தைகளோட உடம்பையும் நல்லா பார்த்துக்கணும், வாழ்க்கை துணையோட உடம்பையும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு இது இமீடியட்டாக வாழ்க்கை துணைக்கோ உங்களுக்கோ உடம்பு சரியில்லை, குழந்தைக்கோ உடம்பு சரியில்லைன்னா இமீடியட்டாக நீங்கள் டாக்டரை பார்க்குறது நல்லது. குறிப்பாக வந்து குழந்தைங்களோட சண்டை போடாமல் இருங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைகளோட வந்து வீணான விவாதம் வந்து செய்யாதீங்க. அதனால் மனஸ்தாபம் நிறைய ஏற்பட்டு உங்களுக்கு டென்ஷன் வந்து அதிகமாகும். குறிப்பாக நீங்கள் பேசுகிறத வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து பேசுகிறது நல்லது. பேச்சை வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. தனுசு ராசியில் வந்து 4ஆம் இடத்துல வந்து வக்ரமாகிறாரு. செய்யும் வேலையாக இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்க வந்து மூத்த அதிகாரிகள் உங்களோட நண்பர்களோட வந்து நீங்கள் வந்து அனுசரித்து போயிடுறது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் செய்யணும், இதை வந்து புதுசாக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை நல்லா யோசித்து பெரியவங்ககிட்ட வந்து இது பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து செயல்படுறது நல்லது. படிக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கவனமே இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப டைம் பாஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் படிக்கிற குழந்தைகள் வந்து கொஞ்சம் உங்களோட எண்ணங்களை மாற்றி படிக்கிற வேலையில் வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி வெளிநாடு சென்று ஆசைப்படுறவங்களுக்கும் கொஞ்சம் வந்து விசா கிடைக்கிற தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. குறிப்பாக வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு முதுகு வலி, இடுப்பு வலி பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் வந்து எதையோ நீங்கள் வந்து நினச்சிட்டு நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருக்கிறது நல்லது. உடம்புல ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கே தெரியும் உங்களோட உடம்பு எப்படி இருக்குன்னு. திடீர்னு வந்து இதாகுதுன்னா நீங்கள் வந்து உடனே நீங்கள் டாக்டரை பார்த்து உடம்பை வந்து சரி பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து வரவுகள் வந்தாலுமே செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதிகப்படுத்தி நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து எங்கேயுமே இப்போ வந்து இன்வெஸ்ட் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக நீங்கள் வந்து பண விஷயத்தில் வந்து யாருக்கிட்டேயுமே வந்து கோபப்படாமல் நீங்கள் வந்து எதுவுமே பேசி சமாளிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னரோடையும் குழந்தைங்களோடையும் சண்டைகள், சச்சரவுகள் வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் யாருக்கு வந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ குழந்தைகளுக்கோ நீங்கள் இது வந்து வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை வந்து உங்களால் நடத்தி காட்ட முடியாது. அதனால் வாக்கு தராமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக நீங்கள் யாருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணாதீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வந்து 3ல் வந்து வக்கரமாகிறாரு. அதனால் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஈடுபாடு, முயற்சியோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட வேலைகள் வந்து அதிகமாக செய்வீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களும் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த அதிகாரிகள் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல மூத்த அதிகாரிகளோட சப்போர்ட் வந்து மோட்டிவேஷனும் அதிகமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பிளான் போட்டு படிப்பீங்க. அதனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் செஞ்சு படிச்சுட்டு நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. நல்ல பேரும் வாங்குவீங்க வீட்லேயும், ஸ்கூல்லையும், காலேஜில் படிக்கிற குழந்தைங்களும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து அதிகமாக டயர்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வேலை செய்கிறதுனாலையும் ரொம்ப டயர்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஷோல்டர் வலி, கால் வலி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக உடம்பை வந்து பார்த்துக்கிறது நல்லது. செலவை வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி செலவு பண்ணி உங்களோட செலவை வந்து நீங்களே கட்டுப்படுத்திக்குவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியாக யோசித்து இதில் வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னா கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக யோசித்து தான் நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவீங்க. உடன் பிறந்தவங்களோட இது வரைக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களோட அனுசரித்து போயிட்டு நீங்கள் வந்து குடும்பத்தில் வந்து அமைதியான சூழ்நிலை வந்து காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்கு நல்லாயிருக்கு. கும்பராசி
கும்பராசியில் வந்து 2ஆம் இடத்துல வந்து வக்ரமாகறாரு. அதனால் அதிக உழைப்பு போட வேண்டிய வரும். குறிப்பாக மூத்த அதிகாரிகளிடம் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வேலையில் இருக்கவங்க, சொந்த தொழில் செய்கிறவங்க உங்களோட கஸ்டமர் வாடிக்கையாளர்கள்ட்ட கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நிறைய பொறுப்பு எக்ஸ்ட்ரா வேலையை கொண்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப துணிப்பாங்க வேலை செய்கிறவங்களுக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் தூக்கம் வந்து கம்மியாகும். உங்களுக்கு ரொம்ப தலைவலி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல்லில் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து லேசாக இருக்கும் போதே கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது. செலவை வந்து ரொம்ப உங்களுக்கு வர வருமானத்தை விட அதிகமாக செலவு ஏற்படுறதுனால செலவை வந்து கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்துலேயும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, வாத விவாதம் யாருக்கிட்டையும் செய்யாமல் இருக்கிறது, அனுசரித்து போயிடுறது நல்லது. உங்களோட தாய் தகப்பனுடைய உடம்பை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக தாயோட உடம்பை வந்து கவனிச்சுக்கிறது கும்பராசிக்கு ரொம்ப நல்லது. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து 1ஆம் இடத்துலையே வந்து வக்ரமாகறாரு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும், சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வேலையை செஞ்சே ஆகணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப எப்பயுமே இல்லாத ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாகும். அதனால் அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக எந்திரிச்சு நீங்கள் வந்து வேலை செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த அதிகாரிகள் என்ன சொன்னாலும் ஓகேன்னு நீங்கள் வந்து அவர்கிட்ட சமாதானமாக சொல்லிட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. சொந்த தொழில் செய்கிறவங்களும் உங்களோட வேலைகளை வந்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்டையும் நீங்கள் வந்து அனுசரித்து போயிடுறது நல்லது. படிக்கிற பிள்ளைங்களும் ரொம்ப கவனமாக படிக்கணும். இல்லைனா அவங்களுக்கு வந்து நேரமும் இதுவும் வந்து உடம்பும் வந்து சரியில்லாமல் போகும். மனதில் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யும்போது உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கும். ஆனாலும் தன்னம்பிக்கையோட ரொம்ப கவனமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். உடம்புல வந்து உங்கள் உடம்பை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயோட சீற்றம் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது. அதே போல் பண விஷயத்தில் வந்து கொடுப்பதும் வாங்குவதும் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வீட்டில் வந்து குழந்தைகள்கிட்டையும் தாய் தகப்பன்ட்டையும் நீங்கள் வந்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையோடையும் அனுசரித்து போகிறது வந்து ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து மீன ராசிக்கு நீங்கள் வந்து எதையுமே ஒரு நம்பிக்கையோடு செய்வீங்க. கடவுளை வந்து வழிபாட்டோடு செஞ்சுட்டு நீங்கள் வந்து மனசை வந்து தைரியமாக வச்சு 1 தடவை 2 தடவை அந்த வேலையை வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம செஞ்சது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேசம் முதல் மீனம் வரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சனி பகவான் வக்கரமாகிறதுனால நீங்கள் வந்து சிவ வழிபாடு பண்ணலாம். பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து வீட்டில் இருக்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து குறிப்பாக வந்து சிவனோட ஸ்துதி வந்து கேட்குறது நல்லது. பைரவர் வந்து நம்ம கோயிலுக்கு வந்து சண்டே நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் பைரவர் வழிபாடு பண்ணுறது நல்லது. சனிக்கிழமை போய் நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பைரவர் வழிபாடும் சிவ வழிபாடும் வந்து நமக்கு இந்த சனி பகவானோட இதை வந்து சீற்றத்தை வந்து நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து இது ஸ்ட்ரீட் டாக், அதாவது தெரு நாய்களுக்கு வந்து நம்ம வந்து உணவு கொடுக்கறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது. நமக்கு வந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆடி மாதமும் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால சிவ வழிபாடு ரொம்பவே நல்லது. எப்போதும் போல் நீங்கள் வந்து சிவனை வந்து நீங்கள் ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை வந்து மனசார நீங்கள் சொல்கிறதும், சனி பகவானை நினச்சி நம்ம வந்து நல்லது செஞ்சால் நமக்கு வந்து நல்லது நடக்கும். குறிப்பாக ஒருத்தவங்க யாரோட ஜனன ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு ஏதாவது ஒரு இடத்துல அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இது பயணம் செய்யும்போது இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அக்னி சம்மந்தமான இந்த கரண்ட் சம்மந்தமான வேலைகளில் கொஞ்சம் பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்களோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாயை வந்து சிம்மத்திலேருந்து சனி பகவானை பார்க்குறதுனால இந்த மாதிரி ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்கவங்களுக்கு அந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கவங்களுக்கு உடம்பை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், வெளியில் போய் நீங்கள் எங்கே போனாலும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இது வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.